வணக்கம். 16 செல்வம் பேசினுக்கிறோம். இன்றைக்கும் ஒரு 3-4 தலைப்பில் பேசிடலான்ட்டு. முதல் செல்வம், ரெண்டாவது செல்வம், மூணாவது 4, அப்புறமா 5 மனப்பாடம் ஆயிடுச்சு. அப்புறமா பக்தி. நல்லா இளமையாக நல்லா வளமாக இருந்தியா, நவலமாக என்ன ஆகிடும் உனக்கு? நல்லா வசதியாக இருக்கிற, பக்தி இளமையாக வர இருக்கிற, வளமாக இருக்கிற. இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும் தானே. அப்போ உடனே என்ன ஆகும்? பண்ண ஆரம்பிப்பேன். யார் நமக்கு இதெல்லாம் செஞ்சேன்? யாரா இது? நான் உன்னை மறந்தாலும், நான் உன்னை, நீ என்னை மறப்பதில்லை. ஆவினன் குடி வாழும் மரசோனே, என் ஆவியிலே கலந்த பெருமாளே, நான் உன்னை மறந்தாலும். இறைவன் உங்களை எப்பவுமே மறக்கிறதில்லை. மறந்தால் அவங்க எதையும் துடிக்கிறதில்லை. இறைவன் மறந்தால் அவங்க எதையும் துடிக்காது. ஞாபகம் வச்சுன்னு கூட கட் பண்ணிடுவான். மறந்து செய்யறதில்லை. அதை நல்லா நினைவோடவே என்ன பண்ணிவிடுவான்? போதும் இவனை ஆடினதெல்லாம் நிறுத்தணும்னு நினச்சா என்ன பண்ணிடுவான்? நிறுத்திடுவான். பாரு, இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது யார்? நீ எப்போ வரும்? இந்த 5 செல்வம் வந்த பிறகு தான் உனக்கு பக்தி வரும். நீ வசதி, கல்வி இல்லை, வளமை இல்லை, இளமை இல்லை, வயசு தெரியாது, வயசு என்னன்னு தெரியாத ஆகிட்ட, உனக்கு பக்தி வரும்? நிறைய பேர் முதல் செல்வம் பக்தி அப்படின்றாங்க. நிறைய பேர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் பால் நீ அன்பு செலுத்தினா வசதி ஆகிடுவ, இறைவன் பால் நீ கருணையாக இருந்தீங்கன்னா நீ வசதி ஆகிடுவ. இறைவன் பால் நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா ஆண்டியாகவும் போண்டியாகவும் தான் போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துறாங்க. இறைவன் நேசினா என்ன பண்ணா? எல்லாத்தையும் அவுத்து போட்டு கோமனுக்கு ஓட்டுருன்ட்டான். அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாதுன்ட்டான். ஆம்பளையாக இருந்தால் பொம்பளையே, பொம்பளையாக இருந்தால் ஆம்பளையே நேசிக்கலனா தான் நீ புனிதமானவனே சொல்லிட்டான். அப்புறமா நீ கடவுள் தேர்னா என்ன இருக்கும்? அது உனக்கு செல்வங்கள்லாம் இருக்காது. அப்போ ஒன்று வருது தான். பீஸ் வேஸ்ட்டு. பக்தியை எடுத்துன்னு போய் எங்கே வச்சுக்கணும்? எனக்கு கேட்டால் 8வது 10வது கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் செல்வம் அடைஞ்ச பேர் கூட உனக்கு பக்தி வரலாம். ஆனால் இது வந்தால் வந்துடும் உனக்கு. பழமையாயிட்டேன் எனவே என்ன ஆகிடும் உனக்கு? பக்தி வந்த உடனே தான் இந்த பக்தி செய்யறதுக்கான உடல் விசேஷம்னு தெரிய வரும். அப்போது நோயற்ற உடல் ஒரு செல்வம். அப்போனா வச்சுப்பா 7வது செல்வம். உடல்னா என்ன? அது எப்படி இயங்குது? அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்று. மனம்னு ஒன்று இருக்குது. மனம் விசேஷமாகணும். அது சலியாமல் இருக்கணும். எதுக்கும் என்ன கூடாது? சலிச்சிக்கக்கூடாது, வெறுப்படையக்கூடாது. என்ன செல்வம் ஆயிடுச்சு? இந்த 8 செல்வமும் அஞ்சிட்டேன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு நல்ல துணை கிடச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்ல துணை, அன்பான துணை. நட்பு வேறு, துணை வேறு. ரெண்டும் போட்டு கூட்டி கோச்சிக்கூடாது. பொண்டாட்டி அப்படின்னா அவங்க யார்? அவங்க துணைவி. நமக்கு எல்லா விதத்துலேயும் துணையாக இருக்க போகிறாங்க. சரிக்கு விழுந்தா சாப்பிட்றதுக்கு போகிறதுக்குன்ட்டு. நட்பு பாரத்துக்கு பெண்ணும் இருக்கலாம், ஆணும் இருக்கலாம், யாரோ ஒன்றா இருக்கலாம். பால் பேதம்ட்டு பிரச்சனைலாம் பண்ணிட்டு நான் பேதமட்டு இருக்க போகிறேன் இனிமேல் போய்ட்டு எனக்கு அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு பண்ணும்போது யோசிப்பாங்க யாருமே. அதாவது எதிராளி நம்மளை நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அது கூட கொடுக்காமல் இருக்கும்போது தப்பாயிடும். காலம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரணம். எல்லா ரணத்தையும் அது என்ன பண்ணிட்டான்? ஆற்றிடும். அதனால் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது? பக்தி. எது பக்தி? கோயிலுக்கு போகிறது, பட்டை அல்லது கொட்டை இல்லை நாமம். பக்தி இல்லாமல் செய்கிறாரா? என்ன அப்படின்னு கேட்டால் கல்வி அறிவு இல்லை அவருக்கு. வளமையானவர் இல்லை, வளமையானவர் இல்லை, இளமையானவர் இல்லை, இளமையும் வளமையும் அவர்கிட்ட இல்லை. அதனால் நல்ல நட்பும் கூட இல்லை. அவர் பக்தி பண்ணால் எப்படி தான் இருக்கான்? ஒரு முட்டாளோடைய பக்தி எப்படி இருக்கும்? முட்டாள்தனமாக தான் இருக்கும். ஆனால் அவர் பக்தி பண்ணுறாரு தான். அப்போ செல்வங்களில் ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அறியாமையாகவும் அது ஆகிடுது. பக்தின்றது என்ன வளமற்றவனா மாற்றுது. அப்போ அது அந்த பக்தி எந்த மாதிரி பக்தியாக இருக்குன்னா,
ஒரு கல்வி அறிவு உள்ளவனுடைய பக்தியாக இருக்கும். யார் கல்வி அறிவு உள்ளவன்? கல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ. கல்லுலன்னா அந்த உள்ளன்னா கிடையாது, ஆலயம் கிடையாது. கடலாறு படை வீடு விளையாடும் சோதி உன்னை சொல்லாத நாளில்லை. சுடர் மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே. எதனால்? செந்தமிழாலே. துன்பம் இன்பம் நிறைந்தது தான் வாழ்க்கை. வளமை அப்படின்னு சொன்னாக்கா இன்ப துன்பம் வரலன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் கூட கொஞ்சம் நல்லா வரணும். சண்டை கூட யாரை கூட போனா கொட்டு போட்டாலும் மோதிரம் கையில் கொட்டு போட்டு நீட்டாங்க. அதனால தான் மோதிரம் போட்டுன்னு வந்துடுறேன். சார் நீங்கள் கொட்டுங்க. ஏன் மோதிரம் போட்டுங்கிறீங்கல்ல? சொல்லிடுறாங்களா இல்லையா? கொட்டு போட்டாலும் எங்கே வாங்கணுமா? சார் என்ன கொஞ்சம் கொட்டுங்க. ஏன் 3 மோதிரம் போட்டுங்கிறீங்க சார்? 3 ஒரே கையில் போட்டுன்னு கொட்டுங்க கேட்கலாம் தான். பக்தின்றது பைத்தியமாக மாறுது. கல்லில் போயிட்டு நின்று அம்மா அம்மா பாட்டெலாம் பாடுறாங்க. அம்மா ஊஞ்சல் சேவாலாம் பொம்மைக்கு வச்சுட்டு பாடுறாங்க. தாலாட்டு தூங்குறவர் எழுப்புறாங்க. ஆமாம், சிவ சுப்ரபாதம். ஏன்னா பொதுவாக சுப்ரபாதம் வெங்கடாஜலபதி மட்டும்தானே பாடிக்குது. ஆனால் சிவனுக்கு இல்லைல்ல. சிவனுக்கு ஒரு சுப்ரபாதம். சுப்ரபாதம் வேற. நம்ம என்ன பண்ணிட்டான் வேற மாதிரி வேற மாற்றிட்டான். அப்போது பக்தின்றது அறிவுக்கு ஏற்றபடி என்ன மாறிடுது. செல்வமாக அது மாறணும் அப்படின்னா அது எங்கே இருக்கணும்? தள்ளி இருக்கணும். இமீடியட்டாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அது இருக்கக்கூடாது. அப்போ படிச்சிருக்கணும். படித்து நல்ல நட்பு சேர்த்துருக்கணும். வளமையாக இருக்கணும். இளமையாக இருக்கணும். வயசோடு இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணா? வயசானா வந்தால் பக்தி கிடையாதுயா. நான்சென்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுங்கிறான் 60 வயசில் பார்த்துக்கலாம். என்னத்த ஆன்மீகத்தை 60 வயசில் பார்த்துக்கடா அப்படின்ட்டான். இன்னும் வயசு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சாமியார் தியானம் இன்னும் யோக கோழியில் என்ன கண்ணே அந்த பக்கம் கண்ணே தெரியாது. சூரியன் உதயமாச்சா இல்லை சூரியனை கும்பிட்டு என்னத்தை கும்பிடுவேன்? வலுக்காமிச்ச கூட கும்பிடுவேன். ஏன் ஏதோ வெளிச்சுக்குத. அப்போ அந்த பக்தி என்ன ஆகிடான்? எந்த ஜோதியை வேணால் கும்பிட வேண்டியது தான். ஆமாம் ஜோதி தெரிதானே? ஆமாங்க தெரியுது. ஏன் போயிடுச்சு? கண்ணு பழா போயிடுச்சு. சத்தம் கேட்குதானே? ஆமாம் டேமேஜ் ஆகி உள்ள காதுக்கு ஜவ்வார்த்துட்டு கேட்டு நிற்கும். அதுவும் ஒன்றா வேண்டாம் போச்சு. வேறு வேலை வெட்டி இல்லாமல் மூக்கை கவனிச்சுன்னு இப்போ சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாசி நாட்டம் 2 நடுநாசியில் வைத்துடுன்னு பாட்டு வர வைக்கிறாங்க. அதனால் மூக்கு நுனி மூக்கை பார்த்துட்டு சுவாசம் போச்சுது. நாக்கு என்ன செத்து விட்ருக்கோம் சொல்லணுமா? குடிச்ச சரக்கு இல்லை சாப்பிட்ட சாப்பாடு இல்லை பிடிச்ச பீடி சாராயம் நாக்கு நாயிட்டுருக்கான் செத்து போயிருக்கோம். எல்லா புலனும் கெட்ட பேருக்கு பக்தி. அது பேர் பயம். பக்தின்னுக்கிறான். சாவுக்குரிய பயம். செத்து போனால் எங்கே போவோம் தெரியாது. ஓசோவோட நண்பரை போய் கேட்குறான். ஓசோ சார் காலம்புள்ள கடவுள் இல்லைன்னே சொல்லியிருந்தீங்களே, செத்தா இப்போ நீங்கள் எங்கே போவீங்க? ஏற்கனவே சாவு போய் போய் கேட்டான்னா அவன் டென்ஷன் ஆகுது. அவனுக்கு கழுகுதான் இல்லைன்னு தெரியாமல் சாவரல் வர சொன்னீங்களே, எங்கே போக போகிறீங்க தெரிஞ்சுக்கினீங்களா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க? எங்கேருந்து வந்தோம் எங்கே போக போகிறேன்னு தெரியாமல் என்ன பேசிக்கிறாங்க? தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிறது கட்சி வரைக்கும். ஒன்று பக்தியோடு இருக்குது, இல்லைன்னா பக்தி இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக எதையுமே பக்தி. ஏன்னா முட்டாள்தனமான பக்தி உள்ளவனை பார்க்குறான். பால் எடுத்து போய் கல்லில் ஊற்றுறான், சந்தனத்தை எடுத்து போய் கல் காப்புறான், அதுக்கு முன்னாடி போய் கற்பூரத்தை வர டிசைனாக காமிச்சுனுக்கிறான், தேவையில்லாத பாஷையில் வர பேசிக்கிறான். பார்த்த உடனே இருந்தாலும் டென்ஷன் ஆகிட்டான். ஒன்று அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறது பதில் கடவுளே கிடையாது. கடவுள்னா என்னன்னு தெரியாது. கர்மம் உனக்கு என்ன பேச கிடையாது. இல்லைன்னு சொல்கிற அதிகாரம் உனக்கு இல்லை. எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லை. தப்பு கிடையாது. மனிதனுக்கே தேவையில்லை, நமக்கெல்லாம் தேவையில்லை. ஜாதியில் மட்டமானவனுக்கெல்லாம் கடவுள் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஒத்துன்னு இப்போ நினைக்கிற ஏன் முன்னேறத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்கணும்.
முதல்ல நம்ம கற்கணும், படிக்கணும், படித்து அறிவாளி ஆகணும். அதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும். தேவையில்லாத இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதுலாம் நமக்கு தேவையில்லை. சொல்லலாம் தானே, அப்படி சொல்லியிருந்துருக்கணும். உங்களை யாருன்னா புரிஞ்சு செய்யணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சமூக மாற்றம் நினச்சிங்கன்னா, ஜாதியில் மட்டமானவங்களாம் என்ன பண்ணாதீங்க. கடவுள் தேர்ந்து கடவுள் பற்றின அக்கறை எடுத்துக்காதீங்க, வாழ்க்கையை பற்றின அக்கறை எடுத்துங்க. முதல்ல நல்ல துணியை போட பாருங்கன்னு விட்டு ஈஸியாகிட்டான். கருப்பு துணி போட்டுக்கோ, அறிவாளின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வாழ்க்கையில் வளம் இல்லாமல் இருக்கிறான், என்ன செஞ்சிருவான்? ஆமாம், கருப்பு சட்டை போட்டு படிக்காமே பகுத்தறிவாளின வேண்டியது தான். ஒரு மனிதன் பகுத்தறிவு என்ன செய்யணும்? கடவுள் இல்லைன்னு சொல்லணும், கருப்பு சட்டை போட்டுக்கணும். அது சார் ஒன்று என்ன இல்லை நீ அப்போ பக்தி உள்ள ஒன்றா பண்ணுறதில்ல. ஆனாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம்? வரவிருக்கும் வந்தவங்க இல்லை, இனிமேப்பட்டு வரப்போகிற தலைவர்களெல்லாம் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்? வாழ்த்து சொல்லுவோம். செத்தவனுக்கும் வாழ்த்து சொல்லுவோம். அங்கங்கே சிலையை வச்சுட்டு மாலை வர போடுவோம். காக்கா போவோம், அது மேட்ரு கிடையாது. நீ என்ன பண்ணான்னா, நீ கருப்பாக இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் நாங்கள் கக்கா கரெக்டாக போயிடுவோம். என்ன சொல்கிறது? எங்களுக்கு வந்து கக்கா போனோம், அவ்வளோதான். அது நீ கருப்பாகிற தாடி வச்சுங்கிறலாம் எங்களுக்கு அதில் அக்கறை கிடையாது. நோ காக்காவுக்கு என்ன கிடையாது, அந்த பாகுபாடெலாம் அதுக்கு கிடையாது. அப்போ இது பக்தியா? இதுவும் பக்தி மாதிரி தானே இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் செஞ்சுக்கிறேன் என்ன இது? செத்து போன ஒருத்தனுக்கு சிலையை வச்சு மாலை போட்டுக்கிறோன்னா பகுத்தறிவாளர். பச்சை ஜாதி நீங்கள் எங்கள் பகுத்தறிவாளர் பார்க்காதீங்க, பச்சைமாக இருங்க, பகுத்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாற்றாதீங்க. பாடுங்க. பாடுங்க. கா கா கா. சூப்பர். என்ன செஞ்சு வச்சுக்கிறான் ஒருத்தன்? பக்தியின் பேரில் ஏமாற்றி கடவுள் தான் உன்னை தண்டிச்சிருக்குது, அதனால தான் என்ன ஆகிட்டுக்கிற மட்டமாகுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் இல்லவே இல்லைன்ட்டான். நான் சொல்கிறேன், இந்த பக்கமும் இல்லை. தேடு, தெரிலன்னா தெரிலன்னு விடு, தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னு முடிவுக்கு நீ வந்து, ஏன்னா உனக்கு தான் அந்த முடிவு, எல்லாருக்கும் அது பொருந்தாது. இல்லைன்னா என்னை கூட டிஸ்கஸ் பண்ணி எப்படின்னு எனக்கு புரிய வை. அது எப்படி இல்லைன்னு நான் பார்த்துட்றேன். ஏன்னா உன் இதையும் துடிக்குது, அவ்வளோதான். நீ இல்லைன்னா எப்படி பேசுவேன்? நீன்றதே என்ன தான்? ஒன்றில் ஒரு பகுதியே கடவுள் தான். புரிஞ்சால் பக்தி பண்ணுவேன். பக்தி பண்ணுறேன்னாவே எதுக்கு அப்படின்னா உடம்புக்கு பண்ணுவேன். பக்தியை நீ எங்கே பண்ணுவேன்? உடம்புக்கு பண்ணுவேன். நல்லா கேட்டுங்க. பக்தின்ற ஒரு செல்வம் வந்தால் அந்த செல்வத்தை நீங்கள் என்ன செலவு பண்ணுவீங்க? பொதுவாக செல்வம்னாவே செலவு பண்ணுறது தான். ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து போயிடணும். நீ படிச்சுட்டேன்னா சும்மா இருக்க முடியாது. இப்போ ஒருத்தர் என்ன போயின்னுக்கிறேன்னு வச்சிங்கன்னா, சார் தேடுறீங்க, இல்லை நான் இந்த பக்கம் நொலம்பூர் போனேன், எப்படிங்க போகிறது? இங்கே நில்லுங்க, இந்த மாதிரி பஸ் வரும், சொல்லவே சொல்ல மாட்டியா? ஏன்? படிச்சுட்டேன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? ஓ, இருந்தாலும் ஏதோ வழி மிஸ் பண்ணிட்டு தேடுறாரு, கண்டுபிடிச்சிடவே இல்லையா? படிச்சுட்டா உன்னால்னா செய்யாமல் இருக்க முடியாது. உதவாமல் அப்படின்னா ஆகும், கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. உன்னை மீறினாச்சு என்ன சார் செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். கீழே ஊந்து ஒருத்தர் தேர்ந்துக்கிறாரு, நீ படிச்சுட்ட தேடுறது இதான்ட்டு. தம்பி தொகுது பாரு தானே தேடுறீங்க, காசு போட்டிங்களா? தொகுது பாரு ₹1. சொல்லவே சொல்ல மாட்டியா? அதுதான் ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, பேனா இருக்குது, பென்சில் இருக்குது, ஏதோ ஒன்று உங்களால் என்ன பண்ண முடியும்? படிச்சுட்டு என்ன தேடுறாரு தம்பி? ரொம்ப நாளமாக என்னென்ன தியானம் எங்கேயும் போயின்னு நான்சென்ஸ். அதை சாப்பிட்டு வாயா நல்லா, இல்லை வந்துட்டு சாப்பிட்டு போயா? ஒன்று சாப்பிட்டு வா, வந்துட்டு சாப்பிட்டு போ. கரும்பு சாப்பிட மாட்டேன்ட்டு என்ன அட முடிகிற? ஏன்? உன்னால் அந்த செல்வம் அழிஞ்சா, செல்வம்னாவே செலவு செஞ்சு தான் ஆகணும், பண்ணாமல் இருக்க முடியாது. பண்ணும்போதே நட்பு வந்துடும், வந்தாவே வளமை இளமை வந்துடும். இப்போ பக்தி வந்துச்சு. யார் இதெல்லாம் செஞ்சா? எங்கே இருக்கிறாரு? எங்கேயா? உடம்புல. இப்போ உடம்பு என்னாலும் பண்ண முடியாது உன்னால். பாரு, அதுவும் செல்வம். எதுவும் உடல் ஆரோக்கியமும் செல்வம். நோயற்ற உடல் ஒரு செல்வம், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதே ஒரு செல்வம். எப்போ தெரியும்னு கேட்டீங்கன்னா, நோயில் வீழ்ந்து பாயில் படுத்தால் காதல் காணல் நீரே. எப்பா தம்பிக்கு தலைவலி, இது ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன் உள்ள 4 பேர் இடிக்கிறாங்க டம்முன்னு. வேற யாருன்னா ஞாபகத்துக்கு வரவே மாட்டாங்க. வயிற்று வலி வரும்போது காதலி ஞாபகம் வருவா? வரவே மாட்டாயா?
ஏன் உள்ள பாவம் நோயில் இருக்கிற. அப்போ நீ என்ன அன்பு செலுத்தணுன்னாவோ இல்லை கருணையாக இருக்கணும்னாவோ பக்தியாக இருக்கணும்னு சொன்னாவோ யார் மீதுனா அன்பு பாராட்டணும்னா இந்த செல்வங்களெல்லாம் பயன்படணுன்னாவே எப்படி இருக்கணும்? நீ பெரிய பெட்டில் காலை தூக்கி வச்சுனா பெட்டில் படுக்கக்கூடாதுங்க, உங்களுக்கு சூடாகிடும், கீழே படுங்க. நல்ல சிக்கன் பீஸு இல்லை இது நல்ல மட்டன் பீஸு இல்லை மாட்டுக்கறியிலே வச்சுக்குவோமே, சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வறுத்து வச்சு இது சாப்பிடக்கூடாதுங்க, கொலஸ்ட்ரால். சார் இப்போ தான் இவ்வளோ நாளாக சாப்பிடாம இருந்தது குரு சொன்னார் சாப்பிட்லான்னு ஆசையாக வாங்கிட்டு போகிறேன். என்ன சார் ஏன் உடல் ஆரோக்கியமின்மை என்ன செஞ்சிட முடியாது நீங்கள்? அப்போ செல்வம் உடல் ஆரோக்கியம் ஒரு செல்வம். பக்தி எப்போ செல்வமாச்சு அப்படின்னு கேட்டால் உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னாவே பக்தி. அவன் தான் பக்தி உள்ள மனிதனுடைய நெஞ்சம் எப்படி இருக்கான்? இரு ரத்த தெரிஞ்சுன்னு இருக்கும். எங்கே இருக்குதே? உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு உடம்பு ஆலயம் புரிஞ்சுக்கும். யார் கடவுள் வாழும் பாரு. கடவுள் எங்கே இருக்குதே? இனிமேப்பட்டு யாருன்னா கடவுள் இல்லைன்னுவ. ஏன் கடவுள் உள்ள இது இல்லை எனக்கு பாவனி. ஏன் கருமம் உள்ள உயிராகுது, அதான் என் கடவுள். லூசு பையா தெரியலன்னா கரும்பு சட்டை பொண்ணு ஏன் அது மாதிரி ஆகிட்ட? உயிரை காட்ட முடியாதுன்னா காட்ட முடியாது, பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாது, உணர முடியும் தானே. உயிராகிறேன்னு சொல்லி உயிராகிறேன்னு தெரியாதா உனக்கு? கேனுக்கு இருக்க உயிராகிறேன்னு ஒத்துக்க முடியல உனக்கு. அப்புறமா என்ன உனக்கு பகுத்தறிவு பக்கத்து விட்டு அறிவு? இனி பகுத்தறிவாளர்னு என்ன சொல்லுவ? கடவுள் இல்லைன்ட்டு. உண்மையிலேயே உனக்கு பகுத்தறிவு வந்தால் என்ன சொல்லணும்? நீ தெரியாது, தப்பு கிடையாது. புக்கை படிச்சு விட்டு நீ ஏன் பண்ணி இல்லைன்னு முடிவு பண்ண? ஒருத்தன் இருக்குதுனுவா ஒருத்தன் இல்லைன்னுவான். குழி போட்டு தேர்ந்தெடுத்துட்டு சார் எனக்கு கட்சிச்சு ஏன்னா 4 கொஸ்டின் ஒன்று டிக் பண்ண சொல்லிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணி அவனு இல்லையா? ஏன்னா பதில் 5வது ஒன்று என்ன செய்யலாம்? உன் பொண்டாட்டி பேர் ரீட்டாவா கீதாவா வேதாவா சர்மிளாவான்னு கேட்டான். நான் என்ன பதில் சொல்லுவேன்? 4 பதில் சொல்லிடுறேன்னா அவனை சொல்கிறேன். என்ன பண்ணுறது? கூலி போட்டு தான் எடுக்கணும். கர்மம் 3 மாலை போட்டு பண்ண ஜெயக்குமாரியா நான் சொன்ன ஒத்துக்க போகிறான். ஏன் பதில் எப்படி இருக்குது? நீயே முடிவு பண்ண 4 தேட சொன்ன நான் என்ன பண்ணுறது? வாழ்க்கை விசாலமாக இருக்குது, கேள்வியும் விசாலமாக இருக்குது, பதில் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. தாராளமாக என்கிட்ட அதிகாரத்தை கொடுக்காம என்ன பண்ணிட்டேன்? வட்டத்துக்குள்ளேயே சிந்திக்க சொன்னேன். நீ என்ன ஆகிட்டு போக மாட்டாப்பா. உனக்கு பக்தி இதுன்னு சொல்லி என்ன ஆகிட்டேன் நீப்பா? நாங்கள் சொல்லி கொடுத்தபடியே தான் செய்வோம். ஒரு கால் சாப்பாடு சாப்பிடும்போது இப்படி பண்ணிட்டு இப்படி சாப்பிடணும் என்ன பண்ணி தருப்பேன். நான் அப்படியே தான் சாப்பிட்டு வைப்பேன். 4 கல் 3 கல்லை நட்டு கும்பிட்றேன். நாங்கள் கும்பிட்டுக்கிறேன்னா உங்கள் பிரச்சனை தப்பு கிடையாது. ஏன் அது உன் சொந்த பிரச்சனை, அது எங்கள் பிரச்சனையே அது. அப்படி இல்லை, அதுதான் சரின்னு ஒன்று. எப்போ புரியும்? பக்தின்றது செல்வமாக மாறுச்சுன்னா அப்போ பக்தி உள்ள செல்வந்தனுடைய பக்தி எப்படி இருக்கும்? சாதாரணமாக சாப்பிட்டு இருக்கும்போது உப்பு சரியாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். சாப்பிட்ற கஞ்சியில் உப்பு சரியாக இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கலாம். தூக்கல் இல்லாமல் குறைவில் இல்லாமல் அதை கரெக்டாக போட்டு ருசியாக இருக்குது. சே அந்த பழுதுக்குள்ளே என்ன இருக்குது? தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுது ஏன் நந்தலாலா நந்தலாலா. இறைவனை அனுபவிக்கணும்னா எங்கே அனுபவிக்கலாமா? நேசா நெருப்பு உன் கையில் பட்டவொடனே நீ உணர்ச்சி பொங்க உங்கள் கை ஏதோ ஒன்று ஆகுது இல்லை? கடவுள் கொடுத்த வரோம். மறுத்து போயிருந்தால் எரிஞ்சு விடும் கட்டை. கையில் சொன்னேன்னா என்ன ஆயிருக்கும் உன் கதை? பார், உன் உடல் விசேஷமாக இருக்குது, உணர்வோடு இருக்குதுன்னா யார் காரணம்? கடவுள் தான் காரணம். இப்படி பண்ணால் நீ என்னவாயிட்ட? பக்தி உள்ளவனா ஆகிட்ட. எங்கே பண்ணின்னு இப்போ பக்தியெல்லாம் உடம்புல பண்ணின்னு இருந்தால் நீ ஆரோக்கியம் இல்லாமல் ஆகிடுவே. ஆரோக்கியம் இல்லாமல் ஆக முடியும். அடுத்தது எப்படி சாப்பிடுவேன்? நல்லா சாப்பிடுவேன். நல்லா கொண்டாட்டமாக வச்சுப்பேன். எதை அப்பன்னு பார்த்தியாருன்னா ஒருத்தர் கறி மீன் சாப்பிடாதுன்னா வந்து சாப்பிட்டு வேண்டியது தான். ஏன் இப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் வெளியே தள்ள போகிறேன் சார். நீங்கள் எப்படி வச்சுக்க போகிறீங்களா? எப்படி தானே பண்ண போகிறேன் நான்? வெளியே தள்ள போகிறேன். எது போடணுமோ அது எடுத்துக்கும். மீதியெல்லாம் என்ன அது உடம்பு பார்த்துது சார். எனக்கு தேவை ருசியாக உள்ள தள்ளுறது. கரெக்ட் தானே? அதுவே கிடைக்க மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமைனா பாய் சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க.
பாய் நான் ரொம்ப குள்ளமாகறேன், உனக்கு தெரியாது, நான் இங்கே வந்துக்கிறேன். தெரியுது, டிவிலாம் வருவீங்களே நீங்கள். அவர் வீடியோ வந்து டிவி ஆகிட்டார். சொல்லாதே. என்னப்பா நீங்கள் தாங்குறீங்களா பாருங்க. அடிக்கலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் ஆள் வெயிட்டா இல்லை. சரிதானே? அப்போ உடல் என்ன ஆகிடும்? உடல் ஆரோக்கியமாயிட்டாவே உனக்கு மனம் சலிக்காது. எப்போ சலிக்காது? உடல் ஆரோக்கியம்தான் சலியாத மனம். எப்போ நீ 10 ஏக்கர் கம்முனே எப்போ பார்த்துன்னு இருப்ப? ஹீமோகுளோபின் ரேட் கம்மியாகிடுச்சு சார், ஏந்துக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அவசரம், என்ன அவசியம் சொல்லு கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன? எதுக்குள்ள? பெட்டுக்குள்ளவே. நல்லா ஆரோக்கியமாகிட்ட பெட்டில் இருக்க முடியும்? துத்துன்னு இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? எப்போ பாரு, செல்வம் ஒன்று ஒன்றா வந்துனே இருக்குது. இப்போ அடுத்த செல்வம் என்ன ஆச்சு? பக்தி. அடுத்தது என்ன பண்ண? உடல் மீது கொண்ட அளவற்ற உடல் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிடுவேன். உடல் ஆரோக்கியமாக ஆகிட்ட மனம் என்ன ஆகிடும்? சலிக்காது. எல்லாத்தையும் அழிச்சிடு சார், ஃபஸ்ட்டு இருந்து சாப்பிட்லான்னுவேன். என்ன கணக்கு தானே, ஜீரோவில் ஆரம்பிச்சுக்க போகிறேன். எங்கே தானே ஜீரோ தானே ஆரம்பித்தேன். இப்போ தான் என் பிறந்தேன், இன்னிலேருந்து வாழ்கிறோம் போயா. சிவாஜி படம் பார்த்துட்டு காயினை சுண்டி போட்டு, மூலதனம் நீ தான் மூலதனம். நான் சொல்லியிருப்பேன், நீயே மூலதனம், உன்னிலிருந்தே துவங்க. மூலதனம் யாருடா? நீ தான். இன்னிலேருந்து வாழக்கூடாதா? இன்னிலேருந்து ஒன்றுமே இல்லைன்னா நீன்னு ஒன்று அது வரைக்கும் நீ என்ன பண்ணுங்களாம்? ஊக்கம் அது ஜாக்கிரதையில் ஊற்றி குடிச்சிட்டோன்னு என்னாச்சு மனம்? எப்போ சலிச்சிடும்? போ தள்ளிப்படு, வேறு ஒன்றா தடிக்குது, தூரம் போ. எப்போ சொல்லுவ? உடல் ஆரோக்கியமான கல்யாணம் ஆனோட கரெக்டாக சொல்லுங்கிற பாரு. கல்யாணம் பிள்ளைங்களாம் கம்முனுக்குது. என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குது. அவசரப்படாது தம்பி. எப்பயா தள்ளி போகணுவான்? உடல் ஆரோக்கியம் இல்லைண்ணா. ஆரோக்கியமாக இருந்தா ஆரோக்கியம் தான் என்ன பண்ணுறது? உன்னை வாழ சொல்லுது. ஆரோக்கியமாக இருந்தால் ஆர்வமாக இருப்பேன். 8 மணிக்கு போனோம் ஆஃபீஸ்க்கு, 6 மணிக்கு ஏந்து எப்படா 8 மணி ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிற நீ? ஏன்டா 8 மணி வருதுன்னு பார்த்துருந்ததுனே. அப்போ என்ன ஆகும் உனக்கு? பாரு, 3 செல்வமும் நீ அடைஞ்சிடலாம். பக்தியாக இருந்தியானா என்ன ஆகிடும்? உடல்னு ஒன்று இருக்குது, உடல் விசேஷமாக இருக்குது, அது தானாக இயங்கலை. நான் கையை வச்சு நீ இப்படிலாம் ஆட்டுறதுக்கு ஏதோ ஒன்று உள்ளகுது. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ. யார் அவன்? என்னை பேச வச்சு பார்க்குறவன். யார் அவன்? என்னை பார்க்க வச்சு பார்க்குறவன். யார் அவன்? என்னை கேட்க வச்சு பார்க்குறவன். யார் அவன்? என்னை மூக்கு சுவாசித்து பார்க்குறவன். யார் அவன்? என் நாக்குக்கு ருசியை குத்துவேன். யார் அவன்? என் தோலை தொட்டா உணர்றதுக்கான ஆற்றலை குத்துவேன். யார் அவன் அப்படின்னு கேட்டேன்னா நீ என்ன ஆகிட்ட? பக்தி உள்ளவனா மாறிட்டேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புறம்போக்கு ஆகிட்டியே. புறம் போனவர்களுக்கு பேர் புறம்போக்கு. அகம் போனால் அவன் அகம்போக்கி, புறம் போனால் அவன் யார்? புறம்போக்கு. புறம் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துது? உங்கள் அப்பா என்னமோ அறிவாளி மாதிரி, கண்டத்தை அறிவாளி மாதிரி, உங்கள் அம்மா என்னமோ அப்படியே கடவுள் கிட்ட வர வடை எடுக்காத, கடவுள் திட்டுவார், உன்னை அடிப்பாருட்டாங்க. ஏன்னா அம்மாவாசைக்கு படையல் போட்டு தான் சாப்பிட்ணுமா. இந்த பொம்பளை காலங்காத்தால் ஏந்துவிட்டு 3 மணிக்கு செஞ்சு கொடுப்பா. அதோட பசியோட சுற்றி இருக்கும்போது அது வடை வர நமக்கு பிடிக்கும், உளுத்தம் வடை. சும்மா அந்த எண்ணெய் வயசுக்கு வர வச்சு கூட்டில் உட்கார வச்சு வாயில் தட்டி கட்டி உளுந்து வடையாக ஊட்டி என்னை ஆசை கட்டி விட்டாளுங்க. இப்போ சாப்பிடக்கூடாதுன்றா. 3 நாள் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் இந்த சாமி பக்கமே கோயில் இதுக்குள்ளவே போகக்கூடாதுன்ட்டா. கோயில் இது உள்ளவே சாமி பூஜை எல்லாம் ஒன்று கட்டி வச்சுன்னு அது உள்ளே வராதுன்ட்டா. இப்போ நான் என்ன ஆகுது? நானும் வராதான் சரின்னு வர சொல்லி நான் என்ன வர ஏமாத்தின்னு என்ன நானே பயந்துன்னு குற்ற உணர்வோடவே வந்துங்கிறேன். பொம்பளை என்ன பாவம் நீ
அப்படியா? பக்தி இருந்தால் என்ன ஆகிடுவேன்? வீடு பேர் அடையிறதுக்கான வழி கிடைக்கும். நான் வீடு பேர் அடையணும், இது என்ன இங்கே என்ன நடக்குது, இது என்ன அப்படின்னு நீ உள்ளே கேட்டீங்கன்னா வீடு பேர் அடையிறதுக்கான வழி எங்கே சொல்லணும்? உடம்பு தாண்டா அப்படின்னு சொல்லணும். உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குனி இப்படி இருந்து நீ இப்படி ஆகிடுவேன். ஏன் உடம்பு விசேஷம்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? நீ உடம்ப மாலிஷ் பண்ணுவேன். மாலிஷ் பண்ணுறது நல்ல வாசனையான ஏன்னா நல்ல துணிகளை போட்டு அலங்கரிச்சிக்கிட்டு இது விட இன்னும் வாங்கி ஃபுல்லாக அடிச்சிக்கலாம். இப்படி பட்டை அடிச்சு தூங்க முடியாத அளவுக்கு சைன் மாதிரி நாய் கட்டுற மாதிரி. ஏன் இஷ்டம்னா தங்கம் வைரம் வரணும், வெள்ளிக்கிழமனா அது, திங்கக்கிழமனா அது, செவ்வாய்க்கிழமனா அது மாற்றி மாற்றி போடலாமா? நான் வசதி தான். எப்படி காரில் சும்மா பைக்கில் போனால் மேலெலாம் தூசு போடுது, காரில் போகலாம், காஸ்ட்லியான காரில் போகலாம், சஸ்பென்ஷன்லாம் வச்சு நல்லா சும்மா ஏசி நல்லா இருக்கணும். நம்ம எதுக்கு ஓட்டின்னு ஒரு ஆளை உட்கார வச்சு ஓட்டுப்பா அப்படின்னா சம்பளம் கொடுத்துட்டு ஓட்ட சொல்லலாம். எப்படி வாழ்ந்துட்டு போகலாம்? பக்தி வந்துச்சுன்னா அனுபவம் ஒன்று ஆகிடும். ஆர்வம் அனுபவத்தில் உனக்கு ஆர்வம் அதிகமாக நிறைய கண்ணெல்லாம் ஓடினு அது நீ வரல. கல்லாக இருந்து கொண்டு கழித்தவர் யாரும் இல்லை. ஏன் இந்த உலகம் உன்னை கல்லாக இருக்கிறதுக்கு படிச்சிருந்தா உன்னை என்ன பண்ணிக்குவானா? கை கல்லாம் ஆட்டவே இருக்குவானா? எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டுருக்கலாம். ஏன் ரொம்ப உட்காந்துக்கிறதுக்கு உனக்கு என்னத்துக்கு அங்கங்கே ஜாயிண்ட்டுங்கெல்லாம் இல்லை எக்கோ சக்கமான ஜாயிண்ட்டுங்க வச்சுக்கிறான். இப்படி மடிச்சு இப்படி திருப்பி இப்படி பண்ணி ரோபோ மாதிரியே பண்ணிப்பார். இவ்வளோ மடைப்பில் ஏன் பண்ணி வச்சான்? கம்முன்னு இப்படி வச்சுக்கிறதுக்கா? எல்லாம் அப்படியே இருக்கணும்னா பண்ணிட்டுருக்கலாம். உன்னை அப்படியே வண்டு மாதிரி எதனா செஞ்சுட்டு இருக்கலாம். உன்னை கை எல்லாம் குத்த என்ன பண்ண எல்லாத்தையும் மச்சின்னு உட்காந்துக்கிறான். கடவுள் பார்க்குறாராம்மா அவர் கர்மம். தியானத்தில் இருக்கிறாரு. தம்பி என்னன்னே புரியல. சின்ன தம்பி என்ன பண்ணுறது? ஏமாற்றப்பட்டுச்சு யாராலையோ. பக்தி வந்தால் உடல் விசேஷம், உடல் விசேஷமானா மனம் சலிக்காது. ஆரோக்கியமின்மை தான் நீ என்ன ஆயிடுற? அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு எப்போ சொன்னேன்? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் எப்போ செய்ய முடியும் உன்னால்? நீ கூலிக்கு வேலை செய்கிற, அதனால் உன்னால் என்ன பண்ண முடியறதில்ல, ஆர்வமாக செய்யறதில்ல. கான்ட்ராக்ட் கூட்டினேன்னா வேறு மாதிரி செஞ்சுக்கிறேன். ஒரு ஆளை கூட்டின்னு வந்து கூலிக்கு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்ய சொன்னு வச்சுக்கேன். செய்கிறாரு செஞ்சுனே இருக்கிறாரு. அதே வேலையை அவருக்கு கான்ட்ராக்ட் விட்டேன்னா 3 மணிக்கு முடிச்சுட்டு வேறு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்குறாரு. எப்படி இது? கடவுள் ஒரு கணக்கு வச்சுக்கிறான் உனக்கு. கடவுள் உனக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிறான். உன் மனதை நீ எப்படி வச்சுக்கிற அப்படின்ட்டு தான். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். மனம்தான் நான். அது எப்படி மனம் போன போக்கெல்லாம் போக முடியும்? மனம் தான். ஆனால் கற்றுக்குந்து நானும் நினச்சினுக்குது. என்னத்தையும் கற்றுன்னு அதுதான் என்ன சொல்லுங்குது? அதை நானுன்னுக்குது. கற்றுக்கின நான் இல்லை. கற்றுக்க முடியாத அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு நான் உனக்குள்ளே இருக்குது. நீ பல பிரிவு எடுத்தவன்னா அப்போ எவ்வளோ வச்சுருப்ப உள்ளுக்குள்ள? உன்னை கேட்டு பாரு, நிறைய பதில் இருக்குது. நீ உன்னை மட்டும்தான் கேட்க மாட்டேன்ற. யாரை கேட்டுருக்கணும்? நீ கேள்வி நான் இப்போ சொல்கிறேன். நீ ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குற, உன்னாண்ட கேட்டு பாரு, நிறைய பதில் இருக்குது. ஆனால் நீ உன்னாண்ட கேட்க முடியாத அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்சுக்கிற? உன்னை குப்பையை போட்டு ஊற்றி வச்சுக்கிற. கண்ட குப்பையை பச்சு விட்டு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆயிட்ட. இல்லை நீ என்ன இருப்ப? பதில் கச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போது சலியாத மனம் உடல் ஆரோக்கியத்தினாலானது. அப்போது ஒரு செல்வத்தை பின்னாடி ஒரு செல்வம் வந்து நேக்குது. முதல் கல்வின்னு ஒரு செல்வம் வந்தோடனே நண்பன் ஒரு செல்வம் வந்துட்டான். நண்பன் ஒரு செல்வம் வந்தோடனே வளமையாகிட்டு இளமை தானாக வந்துச்சு. வயசு இப்போது பக்தி, அடுத்தது உடம்பு, அதாவது ஆரோக்கியமான உடம்பு, அடுத்தது பாரு நீயே மனப்பாடம் பண்ணிட்டேன். 16 இப்படி தான் மனப்பாடம் பண்ணி சொல்ல போகிறேன். கட்சியை நான் சொல்லும்போது நான் மறந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு செல்வம் போதும். என்ன அது? கல்வி. ஏன்னா அது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு விழிச்செல்வம்னு சொல்லிட்டு போகிறான். கல்வின்னா என்னன்னு தெரியாது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சொல்லிட்டேன் என் பொண்ணு, அம்மா இதால் விட்டுறாத, சரி எங்கே வேணால் போச்சுப்பான். ஏன்? கற்றவன் ஆகிட்டா நீ என்ன பண்ணலாம்? எங்கே வேணால் போச்சுக்கலாம். அது ஒரு தனி திறன், அது ஒரு தனி
இருக்கிறான். மற்ற செல்வம்லாம் என்ன ஆகிடும்? அடிமையாகிடும். 8 செல்வமாச்சு, 9வதா ஒரு செல்வம். 9வதா ஒரு செல்வம், அன்பான துணை. அடுத்தது உனக்கு என்ன கிடைக்கும்? இவ்வளோ பண்ணியனா அன்பான துணை கிடைக்காமல் இருக்கும் உனக்கு. உனக்கு கொடுக்கறதுலாம் அன்பாக தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது வெறுப்பாக கூட நீ என்ன பண்ணிக்க போகிற? சரியாமல் இருக்க போகிற. அது 10 மணிக்கும் தூங்கினுக்கிட்டோம், நீ 5 மணிக்கு ஏந்து வெளியே விட்டா ஆகும். அது இவனை கூட போட்டி போட முடியாது. தயவு செய்து நம்ம என்ன பண்ணிடலாம்? அன்பாக இருந்துடலாம். மாறிடும். அன்பாக தான் இருந்தால் ஆகணுன்றதுக்காக என்ன ஆகிடும்? அது உன் துணையெல்லாம் உனக்கு என்னவா மாறிடும்? அன்பாக. யாரை கூட நீ இருக்கலாம். ஏன் நீ வஞ்சகமே இல்லாத ஒரு மனிதன் யாரை கூட வாழலாம்? நெஞ்சில் ஒரு வஞ்சம் இல்லை, எங்கே வாழலாம்? சொன்னால் சொல்கிறத மட்டும் செய்ய போகிற, எங்கே வாழலாம்? யார் உனக்கு எதிரி இந்த உலகத்தில்? நீ உன் பகையை என்ன பண்ணிட்ட? அறுத்து எரிஞ்சிட்ட. பகைமை உணர்வை அறுத்து எரிஞ்சிட்ட. நல்லா புரிஞ்சிச்சு. பாவம், அது ஏதோ கற்றுன்னு ஏதோ செஞ்சுனுக்குது. திருடுறது ஒரு வேலையை எடுத்து தெரிஞ்சுக்கிறாரு ஒருத்தர். நாராயணகுருன்னு ஒருத்தர் இருந்துக்கிறாரு, அம்மன சாமியார். அவர் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் தெரியாது. நாராயணகுரு அம்மனை. ஆமாம். என்ன பண்ணிக்கிறாரு இந்த மனுஷன்? அந்த 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 ஒரு பக்கம் ஒரு கிராமமாக போயிடுறாரு. அங்கே அப்போல்லாம் பரலங்கு ஒரு ராஜா ராணிங்க இருப்பாங்க. ஒரு புள்ள வந்து இவராண்ட சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்த புள்ள அந்த ராஜாவுக்கு மனைவி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் கூப்பிட்டு நல்லா சாப்பாடெலாம் போட்டு, ஏன்னா சின்ன பகுதியில் நல்லா பேசியிருந்தாருன்றதுக்காக சாப்பாடெலாம் போட்டு, நல்ல தங்கத்தில் நிறைய முத்து பாவெலாம் வச்சு, ஏன்னா ஒரு சட்டி மட்டும் வச்சுருப்பார் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு. இவருடைய பாத்திரத்தை வாங்கிக்கிச்சு, அடையாளமாக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்றதுக்காக. ஏன்னா ஒரு நாளைக்கு மேலே துறை உணர்வு தங்கிறது இல்லை, அப்படியே போய்க்கினே இருப்பாங்க. வாங்கிக்கிட்டு இதை கொடுத்து அனுப்பிச்சிச்சு. திருடம் பார்த்துட்டான், நாலு வச்சுங்கிறாரு. இந்த இடத்துலேயே போனார். பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறது தெரியும். பொதுவாக ஒரு நல்ல உணர்வு பெற்ற மனிதன்னா அவரை கண்காணிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவான். நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். கேமராலாம் வச்சு அமிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க, எனக்கெல்லாம் கேமரா வச்சா கண்டுபிடிச்சிருவேன். பின்னாடி பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவேன். நீ நல்லா யோசித்து பாரு. நீ வெளியே டீ கடையில் பேசியிருப்பேன், இங்கே வந்து அதுக்கு பதில் சொல்லணும். இருப்பேன் ஏன்னா இந்த நம்ம அங்கே பேசியிருந்தேன், இதுக்கு வந்து இங்கே பதில் சொல்கிறானே. நான் அப்படித்தான் அது நான் வந்து பார்த்துருந்தெல்லாம் நினச்சிக்க போகிறேன். பயப்படாத, அப்படித்தான் நடக்குது. அது தானாகவே நடக்கும். ஏன்னா அது உணர்வு பெற்றவருக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம். இந்த ஆளுக்கு சட்டியை வச்சுன்னு படுகலான்னு பார்த்தா திருடன் வெளியே காத்துங்கிறான். தூக்கி விசிலேச்சிட்டான் வெளியே சட்டியை, தங்க சட்டியை. திருடனுக்கு அபுக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இதனால் தூங்குவான், பிடிச்சி இழுத்துன்னு போகலான்னு பார்த்தாக்க தூக்கி விசிலேச்சிட்டான். நான் தங்கத்தை இது மாதிரி விசிலேச்சிட்டி, அதோட பெருசு வச்சுங்கிறேன் நான். கடவுள் உள்ளகிறாரு, கடவுளே உள்ளகிறாரு. தங்க மேட்ரா, அது சட்டி ஒரு மேட்ரா, போய் அதோட பெருசு வச்சுக்கிறேன். தூங்கும் போது ஏன்னா தூக்கம் கழிச்சிடும்ல. என்னை யாருக்கு ஒப்பிக்க போகிறேன் நான்? கடவுளுக்கு ஒப்பிக்க. தூக்கம்ன்றது யாருன்னா சரணாகதி தான். சார் இனிமேல் போய்ட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ப்ளீஸ் நீங்கள் எடுத்துங்க, டேக் கேர் எடுத்துங்க. எதை உடம்பு பார்த்து உங்கள் சந்தர்ப்பம். ஓகே, என்னால் இவ்வளோ தான் சார் செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை விடுவார். அதனால அந்த சட்டி பூச்சி தரனா ஆகும், டொங்குன்னு தலை போய் கீழே வெடிக்கும். எதுக்கு வம்பு? அவனுக்கு வர கஷ்டம். தூக்கி போட்டு எடுத்து போயிடுவான். அவன் இவரை கேட்ட கேள்வி, திருடனுக்கு ஞானம் உண்டா? அவனா கேட்குறேன், எல்லாருக்கும் ஞானம் உண்டு. ஞானம் எல்லாருக்கும் உண்டு. நம்ம ஏன் திருடுறோம் அப்படின்னு பார்க்கணும். அவர் ஒரே ஒன்று தான் சொன்னார், நீ திருடி என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. சரியா தான் திருடுறேன்னா திருடுட்டார். நீயும் திருடலன்னா பணக்காரன் சேர்த்து வச்சுன்னுப்பான். அவன் அங்கே எங்கே கொள்ளை சேர்ந்து வச்சானா நீ சேர்ந்து வந்துடணும். அவள் தான் அவன் வேலை. என்ன நான் எல்லார் வயிற்றுலையும் வச்சு எடுத்து வந்து வட்டிக்கு வாங்கி பணத்தை போட்டு பொட்டியில் வச்சு போட்டுவான். நம்ம என்ன செய்யணும்? நீட்டாக போய் இப்போ நம்ம திருடலாம் கூடாதுன்னு யார் சொல்கிறது? திருடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் கூப்பிட்டுக்காங்க. ஏன் திருடக்கூடாது? ஏன் திருடக்கூடாது? பதுக்கக்கூடாது. பதுக்கிறதுனால நான் திருடுறேன். பதுக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடு. என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும்? பதுக்கக்கூடாதுன்னு சொல்லினா சொல்லிக் கொடுக்குற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் வர நீ அவனை மாதிரி வாழ், இவனை மாதிரி. அவனா திருடி பணம் நிறைய வச்சுக்கிறானா அவனை மாதிரி வாழ்ன்றானுங்க. யார மாதிரி வாழணுமா?
திருட மாதிரி வர சொல்கிறாங்க. தயவுசெய்து இது மாதிரிலாம் மோதிரம் போட்டு நீ தெரியாது, உன்னால் முடியாது. நாங்கள் இப்போ காட்டுறதுக்கு போட்டுன்னு எதுவும் வச்சுருவோம். தேவைப்பட்டால் கடைக்கு கூட போவோம். அது மாதிரி இல்லை. இப்படி வாழ்ந்தால் என்ன ஆகும்? அன்பான துணை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? பாரு, செல்வம்னாலும் சரியாக வந்துச்சு உங்ககிட்ட. ஒரு ஒரு செல்வமும் உனக்கு என்ன ஆகிடும்? இந்த மாதிரி செல்வங்கள்லாம் அடைஞ்சனா நீ எப்படி இருப்ப? நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம், அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். எதுவும் பண்ணாதரா, எதையும் பண்ணாத, எல்லாத்தையும் முடியும். துண்டு ஒன்று கட்டி, ஈர துண்டு, ஜோதியை பார்க்கலாம் வா. சார் அந்த மாதிரி ஜோதி எனக்கு வேணாம், என் பொண்டாட்டி ஜோதியே எனக்கு போதும். கரெக்டாக இல்லையா? நல்ல பிள்ளை என்னது? தெய்வீகம். எங்கே குழந்தை சும்மா அப்படி பிஞ்சு காலில் நடந்து வந்தா உன் கண்கள் ஈரம் ஆகிடும், உன் உள்ள என்ன ஆகிடும்? உரிப்பாயிடும். போய் பாரு. இல்லை வீட்டு வாசல் என்ன பண்ண பாரு, எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு அழுவு தட்டு வர வந்தவொடனே உன் பொண்டாட்டி தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறா, இல்லை காப்பி போட்டாமாம்மா, சூடாக டீ வேணுமா. இன்னும் ஒரு சில பொம்பளையெல்லாம் இருக்கிற சரக்கு சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் சைடிஷ்லாம் செஞ்சு கொடுப்பா. சரிங்க, நீங்கன்னா தரலைன்னா தாங்க, இல்லைனாக்கா பாரில் போய் ஊந்துட்டு ரோட்டில் போய் வாந்தி எடுத்துன்னு இருப்பான். ஆமாம், மரியாதையாக சாப்பிடுங்க. அதில் அழகாக போட்டு வச்சுக்கிறான், ட்ரிங்க் ஆனர்லின்னு சரக்கு பாட்டில். நீங்கள் மரியாதை கேட்டு போய் குடிக்கிறீங்க. அப்படியே கண்ணுங்க எவ்வளோ குடிக்கிறனே தெரியாமல் குவாட்ரு நல்லா போட்டு வச்சுக்கிறான். குவாட்ரு இது ஆப்பு பாதி காலி, ஃபுல்லாக காலி ஆகிடுவேன். அதில் இருக்குது. குவாட்ரு மட்டும் சாப்பிட்டு நல்லா என்ன பண்ணலாம்? குவாட்ரே வேணாயா, கட்டிங்க போதாதா? டெய்லி ஒரு கட்டிங் தப்பு இல்லையே. வாழை வந்துக்கிற நீ எதுக்கு வந்துக்கிறீங்க? வாழை வந்துக்கிற பாவம்னா திராட்சை பழத்தை வச்சுருப்பானா, அதில் புளிக்க வச்சுருப்பானாயா? பனை மரத்துலேருந்து என்ன இருக்குது? கல் தான் இருக்குது. சுண்ணாம்பு தள்ளிவிட்டு அது போய் பனஞ்சாறுன்றானுங்க. டைரெக்டாக வர்றதுக்கு கல்லாம், சுண்ணாம்பு தடவுறதுக்கு என்னவா? ஆக்சுவலாக நம்ம பனஞ்சாறை வேற, சுண்ணாம்பு தடவுறதுக்கு பேர் தான் கல்லுன்னு வச்சுருக்கணும். ஏன்னா சுண்ணாம்பு கல்லை தடவி வச்சுக்கிறான். பேர் என்ன வச்சுக்கணும்னா அதுக்கு பேர் கல் வச்சுருக்கணும். பனஞ்சாருக்கு பேர் கல்லுன்னு வச்சுக்கிறான். தப்பாக வச்சுக்கிட்டு என்ன சொல்லுங்கிறான்? இப்போ கல் குடிக்காதுன்றான். பனஞ்சாரை ஏன் குடிக்கக்கூடாது? நாங்கள் ஏன்னா நான் வெளிநாட்டு சருக்கு வியாபாரம் ஆகாது. வெளிநாட்டு சருக்கு வியாபாரம் ஆகாது. விஷயம் உள்ளதான், விஷயம் உள்ளதான். நீ சொந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டேன்னா என்ன கிடையாது? என் துணி வியாபாரம் ஆகிடுமா? நீ சட்டை போடாமல் தெரிஞ்சேனாக்கா வியாபாரம் ஆகுமாயா? உனக்கு சட்டை போட கற்றுக் கொடுத்துட்டான். பேண்ட்டு போடாமல் இந்த வியாபாரம் ஆகுமா? பேண்ட்டு போட கற்றுக் கொடுத்துட்டான். இப்படி நிறைய பண்ணி என்ன ஆகிட்டு இப்படியா? ரொம்ப எளிமையான மனிதன் நம்மலாம். நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். நான் இப்போ நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்க தப்பு கிடையாது. எதுவுமே எல்லா கல்வியோட சந்தோஷமாக இருன்றேன். எல்லாத்தையும் போட்டுக்கோ, நல்லா ஃபுல்லாக கோட்டு போடு, டை போடு. நல்லா ஏசி ரூமுக்கு போகும்போது வேவாது வெயிலில் எல்லாத்தையும் போட்டுக்கினேன். சனி எப்போ போடணுன்னு தெரில உனக்கு. குளிர் காலத்தில் போட்டுன்னு தெரியும். உன்னை யாரும் வானாங்க டிசைனாக கோட்டு போடலாமா? போட்டுக்கூடாதா? போட்டுக்கா. கட்டாயம் ஆயிடுச்சுன்னா கல்யாணத்தில் போட்டுக்க, வேறு வழி கிடையாதுயா. போட்டோவா எடுக்க போகிறாங்க, இல்லை மாப்பிள்ளைன்னு தெரியாது. அம்மா கோட்டு போட்டால் தனியாக தெரியாதுன்ட்டு எல்லாருமே கோட்டு போட்டோன்னு வச்சுக்கோ. மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது. வரேன். அப்போ நம்ம தான் என்ன பண்ணா புரிஞ்சுக்கணும். எப்போ வரும்? கல்வி இருந்தால் வரும். வந்தால் என்ன ஆகிட்டேன்? இதை எது பக்தி புரிஞ்சிடும். ஓ பக்தின்னா இதுதான். இது இறைவனுக்கு நன்றி சொல்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்கிறது தான் பக்தி. இறைவன் உறைவிடம் எது? உடம்பு. அப்போது உடம்பு ஒரு விசேஷமாக வச்சுக்கணும், நோயற்ற உடம்பு வச்சுக்கணும். அந்த செல்வம் வந்தால் சலியாத மனம் வந்துச்சானா அன்பான துணை 9 செல்வம் உனக்கு முடிஞ்சிச்சு. அப்போ நீ என்ன பண்ணு? சலியாத உடல் வேணும்னு கேட்காத, உடம்பு ஆரோக்கியமாக்கு, சலிக்காமல் ஆகிடுவேன். உடல் ஆரோக்கியம் இன்மை
நடக்க முடியல. அவ்வளோ தூரமா போ. எப்போ உட்காந்துப்ப? புட்டி வலிச்சா நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் நடப்பலாம். இன்னும் ஒரு 4 தூரம் தான். சதுரகிரி மலை மட்டும் போயிடாத. கிட்ட தோக்குதுன்னு ஒன்றுங்க ஒன்றுமே இருக்காது. மேலே போனால் சாஞ்சி போன லிங்கம் இருக்கும். அப்படி போகிறேன்னு நிறைய அவசரப்படாமல் ஜாலியாக போக முடியும்னா போ. எப்படி போ? ஜாலியாக நிதானமாக போகலாம். 4 இருக்குதுன்னா அவசரமாக போய் வந்துட முடியுதுன்னா சதுரகிரி மலைக்கு போகாதையா? எவ்வளோ தூரம் நடக்குது. அப்படியெல்லாம் நடந்து போய் என்ன பண்ண? நல்ல ரோடெலாம் போட்டு நல்லா பண்ணி வச்சிடலாம். வைக்கல அதை. அப்படி போனோன்னா என்ன பண்ணுற? கொல்லிமலைக்கு போ. நீட்டாக வண்டி வேணும். வேனில் எங்கிட்ட உட்காந்துன்னா நீட்டாக மேலே போய்டுவேன். நாங்கள் அதனால தான் கொல்லிமலை தேர்ந்தெடுத்துக்கிறோம். சதுரகிரி தேர்ந்தெடுக்கல. நாளைக்கு வண்டி போகாது. நாங்கள் திருப்பதிக்கே போனால் கூட பஸ்ஸு போதுட்டு இருந்தால் தான் போகிறோம். திருப்பதியில் பெருமாள் இருக்குதுன்றதுக்காக போகிறது இல்லை, பஸ்ஸு போகுது. அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்? உட்காந்துப்போம். புரிஞ்சிச்சு என்ன கதைன்ட்டு? பக்தி எப்படி பண்ணா? சௌகரியமாக பண்ணணும். பிடிச்சிருக்குது சார் வாசனையெல்லாம் போட்டு எங்கேயும் வச்சுட்டு நல்லா கத்தின்னு பண்ணு, தப்பு கிடையாது. அப்போ தான் கல்யாணம் புதுசாக கல்யாணம் கண்டிப்பாக நல்லா இருக்குதா இல்லையா? ஓகே பண்ணு. இல்லை சர்ச்சுக்கு போகிறது நல்லா இருக்குது. அந்த நல்லா அந்த ட்ரெஸ் ஏஞ்சலின் மாதிரி ட்ரெஸ் பண்ணு, பின்னாடி துணியை ஃபுல்லாக விட்டு நல்லா இருக்குதா இல்லையா? ஓகே என்ஜாய் பண்ணு, தப்பு கிடையாது. உன் சடங்குங்கள்லாம் நீ என்ன பண்ண? என்ஜாய் பண்ணு. எல்லாம் ஃபுல்லாக மாப்பிள்ளை ஃபுல்லாக பூ வச்சுன்னு வாசனையாக இருக்கும். ஏன்னா அம்மா ஓகே என்ஜாய், தப்பு கிடையாது. புரியுது என்ன சொல்கிறது? பக்தின்ற பேரில் ஏமாற்றவானா? சும்மா தானே விளையாட்டு. தேங்காவை இப்படி வச்சு கும்பிடணும், இப்படி வச்சு கும்பிடணுமா? தேங்காவை வச்சுட்டு கும்பிடணும், கும்பிட்டு ஓடிக்கூடாதா? தேங்காய் வாரத்துக்கே நன்றி சொல்லணையா? ஒரு பொருள் ஏதோ ஒன்று தேங்காவை மாறி வந்துக்குது இல்லை, அதுக்கு என்ன பண்ணா நன்றி சொல்லலாம். நன்றி சொல்ல தெரிஞ்சுன்னா பக்தி உனக்கு ஒரு மேட்டரா? பார்த்துக்கோ, செல்வங்களெல்லாம் உனக்கு தேடி வந்துடும். ஒழுங்காக என் வீடியோவை கேட்டுனேவா, நீ ஒரு கல்விமான் ஆகிடுவேன். நீ கட்டுறவனா ஆகணுன்னா என் வீடியோவை பாரு. நீ வாத்தியார் விட வாத்தியார், நான் வாத்தியாருங்கெல்லாம் வாத்தியார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தானே? நீங்கள் வந்து ஒரு 4 பேர் வாத்தியார் இருந்தீங்கன்னா மரியாதையாக வந்து கற்றுன்னு போங்க. ஏன்னா நீ 4 குழந்தைங்கள கற்றுற போகிற. 4 குழந்தைங்களுக்கு போய் கற்றுற போகிற. ஒழுங்காக நல்லதை கற்றுக் கொடு. நல்லதுன்ற பேர் நீ என்னென்னத்தையும் கற்றுக் கொடுக்குற. என்ன சொல்கிறது? பட்டன் ஒழுங்காக போகிறதுக்கு தானாகவே தெரிஞ்சிடும். மாற்றி போட்டால் அவனே 10 பேர் கிண்டில் போனவங்க என்ன பண்ணுறான்? சரியாக போட்டுருவான். பட்டன் போட கற்றுக் கொடுத்துங்கிறான் அவனை கூட வாத்தியார். என்ன சொல்கிறது? ஆவை எழுதவே வேணாம். ஏன் தட்டச்சு வந்துச்சு. நேராக என்ன பண்ணுறான்? ஆவை 10 தொழில்னு சிம்பிள் தெரிஞ்சால் போதும், படம் தெரிஞ்சால் போதும். இதை வச்சுருவான். அழகாக எழுதணுன்ற அவசியம் பையனுக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணி மொபைல் பார்த்துக்கோ. ஆவை எப்படி எழுதணும்னு எது பார்த்துக்கோ. ஆவுக்கும் உங்களை வித்தியாசத்தை மட்டும் சொல்லிக் கொடு. சொல்லி கொடுத்தியா பாரு, வித்தியாசம் சொல்லி கொடுத்தியா பாரு. கற்றுக்கவே இல்லை, வாத்தியார் ஆகிட்ட. அவசரமாக வாத்தியார் ஆகிட்டாங்க. சம்பளத்துக்கு வாத்தியார் ஆனால் வாத்தியார் கிடையாதுயா. 4 பிள்ளைங்களை நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா அது பேர் வாத்தியார். நீ எதனா செய். நீ என்னன்னா புரிஞ்சு வச்சுக்கோ. செல்வங்களெல்லாம் உனக்கு வந்துச்சேன்னா ஒரு பெரிய செல்வம் தண்ணி எப்படி வாழலாம்? 16 பேரும் பெற முடியும். எல்லாருக்கும் 16 பேர் இவர் தான் பெற முடியும். அதில் ஒரு மனிதன் வாழ்த்தணுன்னா அவன் தான் இருக்கணும். ஒரு செல்வமும் தெரியாது. நீ வந்து சொன்ன 16 பெற்று பெருவாழ்வாள், 16 பெற்று பெருவாழ்வாள், 16 பெற்று பெருவாழ்வாள். நீயே கல்யாணம் ஆகுற உசுன்னா நீ உசு நினச்சிக்காதியா? உசு கம்முன்னுன்ற நான். நீ தப்பாகவே அர்த்தம் எடுத்துனதுன்னா அது சொந்த பிரச்சனை. நீ எல்லாம் என்ன பண்ணாத, பேசாத உசுன்னு நான். நீ நினச்சிக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் உசு கிடையாதுயா. கல்யாணம் பண்ணிக்காத நீ பேசாத உசு அப்படின்னு. அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணாதீங்க. அர்த்தத்தை எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுக்கிச்சுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா நானாக பண்ண முடியும். புரியுதா அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? செல்வங்கள் யாருக்கு சொந்தம்? யார் வச்சுன்னுக்கிறா? யார்கிட்ட போய் வாங்கி வரணுமா? உடல் ஆரோக்கியத்தை யார் தருவா? மருத்துவரா? நான் தான். பக்தியை யார் தருவா? நீ தான். சலியாத மனது எப்பயா உனக்கு வரும்? நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான்.
சூப்பர். செல்வம் பின்னாடி செல்வம்னாவே என்னக்குது வந்துனே இருக்குது. எல்லா செல்வமும் உங்ககிட்ட, அத்தனையும் உனக்கு தான். இங்கே இருக்கிற அத்தனை யாருக்கு தான்? உனக்கு தான். நீலாம் உனக்காக தான் இருக்குது, நீ தான் பார்க்க மாட்டேன்னு கண்ண முடியுனுக்கிற. சூரியன் உனக்காக தான் இருக்குது, நீ தான் என்ன பண்ணல, அதை என்ஜாய் பண்ணல. காற்று உனக்காக தான் வீசுது. இந்த கடல் நதி எல்லாமே யாருக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது, நீ கொண்டாடுவியான்னு, எப்போனா பார்த்து நன்றி சொல்லுவியான்னு. கர்மம் அது இருக்குது, நீ இருக்குதுன்னு சண்டை போட்டுனுக்கிறேன். எப்பவுமே என்ன பண்ணல, அதை நன்றியோட பார்க்கவே இல்லை. பாரியா வாழ், கொஞ்சம் என்ன பண்ணு, வாழ். பார்த்து கண்ணை திறந்து, ஓகே பரவாயில்ல, சில்லுன்னு இருக்குது. எப்போ வெளியே வந்தால் தானே தெரியும், அதையும் என்ஜாய் பண்ணேன். வெப்பமாக இருக்குது, அதையும் என்ன பண்ணேன், என்ஜாய் பண்ணேன். நிறைய பேருக்கு வேர்க்கலை, நிறைய பேருக்கு சில்லுன்னு ஒன்று தெரியல, நிறைய தோலுக்கு குளிர்ச்சி புரியல. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கோ, எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கோ. 9 செல்வம் வந்துச்சு, இன்னும் எத்தனை 7 செல்வம் வந்துடும். இது வரைக்கும் உனக்கு வந்துச்சா? இதில் எதனா அடையலையா பாரு. நான் சொன்னதில் எதனா அடையலைன்னா யாருது பிரச்சனை? வழி பண்ணு, ஒவ்வொரு செல்வத்தையும் என்ன பண்ணு, அடைய பாரு. அதனால தான் கல்வி என்ன பண்ண சொன்னான் அந்த பொம்பளை, பிச்சை புகினும் ஏன் கற்றுனா என்ன ஆகிடும். ப்ளீஸ் நானும் வரேங்க, என்னையும் கொஞ்சம் கூப்பிட்டுங்கோ. யார் 16வது ஆள் சொல்லுவார், 16வது ஆள் என்ன சொல்லுவார், வரேன்னு சொல்லுவார். நல்லா இருங்க, சிறப்பாக இருக்க பாருங்கள். செல்வங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரட்டும். எப்போதும் இறைவன் மீது நாட்டமாக இருங்க. தெரிலனா பரவாயில்ல, தெரில சொல்லுங்கள். இருக்குது அப்படின்றத ஒத்துக்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேடி அடைவீங்க. தேவைப்படலைன்னா விட்டுருங்க, தேவைப்படலாம் என்ன பண்ணுறங்க, தயவுசெய்து விட்டுருங்க. சும்மா இல்லை இல்லைன்னா சொல்லி தெரிஞ்சுன்னுக்காதீங்க, அது உங்கள் வேலை கிடையாது. தேவைப்படல என்ன பண்ணாதீங்க, இல்லைன்னா சொல்லின்னு தெரிஞ்சுன்னுக்காதீங்க, உங்கள் வேலை. உங்களுக்கு அதான் வேலை இருந்தால் சொல்லி தெரிஞ்சுன்னு இருக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு அதான் வேலை. என்னென்ன கருப்பாக கட்ட போட்டுன்னு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பகுத்தறிவு வேலை தான் சொல்கிறது. உங்களுக்கு ஒரு வேலையாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? மதிப்பு மிகுந்த வேலையை என்ன பண்ணுங்க, தொடர்ந்து செஞ்சுக்கோங்க. ஆனால் அதில் டிஸ்டர்ப் பண்ண முடியலாம். அவங்களெல்லாம் சொல்லிட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் உண்மை தான், தெரியாது இல்லை, தெரியும் இல்லை. இருக்குதுன்ற முடிவுக்கு வரத்துக்கு அதிகாரம் உனக்கு இல்லையா? தெரியாது உனக்கு. பக்கத்தில் ஒரு தெருவு போகுதுன்னு நான் சொல்கிறேன், நீ போகவே போகல, கண்ணு தெரியாது, குருட, நீ என்ன சொல்லுங்கிற? கிடையாதுங்க, மெயின் ரோடு கடப்பா ரோடு ஒன்றே வந்தாங்குதுன்ற. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் போட்ட எல்லா தெருவும் கடப்பா ரோடு போய் சேரும். கடப்பா ரோட்லேருந்து கிளை பிரிகிற ஒரு ரோடுன்னா என்னன்னு கண்டுபிடிப்பா? அட்ரஸ் தெரியாது உங்களுக்கு. அட்ரஸ் சரியாக கட்டி இல்லைன்னு அர்த்தமா என்ன? 2வது தெரு உனக்கு தெரியாது, அண்ணன் இந்திரா நகர் உனக்கு தெரியாது. என்ன சொல்லணும்? தெரியாது. இல்லைண்ணா அது அப்படி ஒரு அட்ரஸே இல்லைண்ணா. ஆமாங்க, அவர் கருப்பாக உயரமாக இருந்தார், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அட்ரஸ் கிடையாது. இல்லைங்க வெள்ளையாக இருந்தார், அதனால தான் கிடையாது. அவர் சொன்ன அட்ரஸ்ஸு இருக்காது. நீ தேர்னியா கொஞ்சம் தயவுசெய்து தேட பாருங்கள், தெரிஞ்சுக்க பாருங்கள், செல்வங்களை அடைய பாருங்கள். 4 பேர் காரியம் கூட ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. ஏன்னா எப்போனா புத்தி தெரியும், யாருக்கு தெரியும்? எவன் எப்போ தெளிவாகணும் யாருன்னா தெரியும். எப்போனா வரைக்கும் கொடுத்து வைங்க, எப்போனா வரைக்கும் என்ன பண்ணுங்க, குத்து வைங்க. சலிக்காமல் என்ன பண்ணுங்க, ஷேரை பண்ணுங்க வீடியோவை. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். எதுக்கு வந்துக்கிறீங்க? இங்கே குடியில் வர சொல்லாதீங்க, கொஞ்சம் வாழ்ங்க பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுங்கள், நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு நான் சொன்ன மாதிரியே சொல்லாதீங்க. நாரி பாட புறம்போக்கு நல்லாடுறா சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஓன் ஸ்டைலில் சொல்லுங்கள். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, வசதியாக இருங்க, வளமாக வாழுங்க, பணக்காராக இருங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க, நல்லா துணிமணி உடுப்புங்கள்லாம் போட்டுங்க, சொந்த வீட்டில் வாழுங்க. சொல்லமா இல்லையா? நல்லா எப்படி சொல்லுங்கள் இப்போ நல்லா இருக்குத? அப்போ உள்ள என்ன நினைக்கணும் நீங்கள்? கல்வின்னா இதுதான். ஏற்கனவே கல்வியில் சொல்லி வச்சுக்கிறேன், திரும்ப அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா இந்த 9 பேர் எப்போ வருவானுங்கன்னு கேட்டீங்கன்னா, இது நல்லா இருக்குன்னு சொன்னால் தான். நான் நல்லா இருக்கணும், நீ கெட்டு போனேன்னு நினச்சேன்னா அவுட்டு.
கேம் கிடையாது, அது பேர் கேம் விட்டு வெளியே அமைச்சிடுவாங்க. இந்த கேம் என்ன வித்தியாசமான கேம், இந்த வாழ்க்கை கேமு. நான் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும் இல்லையோ, நீ நல்லா இருக்கணும். விட்டு பாருங்கள், நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நான் நல்லா இருக்கிறதுக்கு நீ நல்லா இருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், நீ எப்படி இருக்கக்கூடாது. நீ பண்ண அழகாக மேக்கப் பண்ணு போனேன், என்னடா ஒருத்தி என் நிலைமை. அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து யார் விடுதே அதெல்லாம். அப்படிலாம் அவங்க என்ன சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கணும். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு திருப்பி போக வேண்டியது தான். அவங்களும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நல்லா இருங்க. செல்வங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரட்டும். சிறப்பாக இருங்க.